அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சினிமாவை பத்தி ஒரு ஸ்டார்டிங்ல நம்ம இருக்கிற ஸ்டேஜ பேசிட்டோம். ரொம்ப பெருமையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது சூரியனாங்கிறப்போ இன்னும் ஒரு க்ளோஸ்னஸ், இன்னும் எனக்கும் ரொம்ப மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது. பட் இது அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போட்டோம்னா, இந்த கதை எங்க ஆரம்பிக்குது? உங்க கதை. 97 நான் சினிமாக்காக இங்க வந்தேன். நான் மதுரையில இருந்து இங்க நானும் என்னோட நண்பர் வெற்றி மகாலிங்கன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சாரோட அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு 3 படம் அவர் பண்ணாரு. ஓகே. அவர் கூட தான் நான் வந்தேன். அவர் மூலமா நான் வந்து சினிமா வந்ததுக்கப்புறம் என்னது சினிமா நினச்ச அசால்ட்டு வந்துட்டு. ஆனால் இங்கே சினிமான்ற அந்த அந்த சினிமா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல சென்னையில். அது அது சாதாரண விஷயம் இல்லைன்றது வந்து கிட்டே போக முடியல. அப்புறம் வளர்க்கும் போது தான் பார்க்காத அது என்ன வேலை இருக்குது, அது பார்க்காத வேலையே கிடையாது. அது நமக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் சாதிச்சவங்க ரொம்ப பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு ஒன்று பிடிச்சது. நானும் அந்த வயல் தான். அது பல நிமிஷம் பல நொடிகள் இப்போ கிளம்பிடுவோமா இப்போ ஓடிடுமான்னு பல எண்ணங்கள் வந்திருக்கலாம். அதையும் தாண்டி நம்ம இருந்துட்டோம். இருந்து போராட்டனால்தான் அது அப்படியே வந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சினிமாவுக்குள்ள இருக்க டெக்னீஷியன்களை கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, இப்போ இங்கே இருக்காங்களா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி அவங்க நண்பர்கள் அவங்க மூலமாக பழகி அதில் ஒரு நண்பரை பிடிச்சி அவர் இன்னைக்கு பெரிய ஆர்ட் டேரக்டராக இருக்காரு. ஸோ அவர் நம்பரை பிடிச்சி ஒரு நண்பர்களாக பிடிச்சி அதுக்குள்ளே இந்த சினிமாவுக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த செட்டுக்கு பின்னாடி கேமராக்கு பின்னாடி செட்டில் வேலை செஞ்சு அப்ரண்டிஸாக பெயிண்டிங் அது இது வேலை செஞ்சு அதில் சில ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை பழகி, அதான் இந்த சைக்கிளில் போயிட்டு அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு பைக்கில் போய் அதுக்கப்புறம் லேஸ் அப்படி லைட்டாக லிஃப்ட் கேட்டு அப்படி காரில் ஏறி பஸ்ஸில் போய் அப்படி காரில் வர்றது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் போய் அப்படி செட் அசிஸ்டன்ட் பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டேரக்டர் பழகி அப்புறம் அந்த செட்டில் வேலை செஞ்சு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்து அப்படியே அவங்க அந்த நடிகர்களுக்கெல்லாம் டைலாக் சொல்லி கொடுக்குறப்ப அந்த நடிகர்கள் வாங்கி சின்ன ஒத்த டைலாக் ஒரு ஒன்று இருக்கு ஸ்கிரிப்ட்ல ஃபுல்லாக ஒரு ஒன் அப்படின்றாங்க. ஏன்னா அது யார் வேணாலும் பேசிக்கிடுவாங்க. டக்குன்னு கூப்பிட்டு அந்த அசிஸ்டன்ட் நீயே வந்து பேசலாம்னு சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க டைலாக் கொடுத்த அந்த ஒருவன் கேரக்டர் நிறைய பேர் கேமரா முன்னாடி பேசுறப்ப அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது. ஸ்கிரிப்ட்ல ஒருவன்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. முக்கியமான கேரக்டர் இல்லாதப்ப அம்மா பால் அதெல்லாம் வந்து ஒருவன் தான். பல சார் உங்களை யாரும் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது, சார் போஸ்ட் அதெல்லாம் ஒருவன் தான். அப்படி ஒரு நிறையா அந்த மாதிரி அந்த ஒருவன் கேரக்டருக்கு ஒத்த டைலாக் தானே இருக்கும். அதை சில பேர் கம்பெனி ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க நடிகர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதுல சில பேர் அந்த கேமரா முன்னாடி மிஸ் ஆகிடும். என்னன்னு வெளியில எப்படி இருந்தால் அந்த கேமரா கிட்ட போனோம்னா அது அந்த கேமராக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அது கிட்ட போனால் எவ்வளோ பிரார்த்தனை லைட்டாக ஜர்க்கு வந்துடும். அவன் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே கேமராக்கு இந்த டைலாக் நல்லா பேசணும்னு நான் சாமி கும்பிடுவேன். கடவுளே இந்த டைலாக் மிஸ் பண்ணிடணும், அது எனக்கு வரணும் அப்படின்னு. மந்திரவாசல் சீரியல்ல ஃபர்ஸ்ட் பேசினேன். இது மந்திரவாசல் ஒரு சீரியல். மந்திரவாசல். மந்திரவாசல் வாசல். ஆமா. இதுல வந்து குட்டி பத்மினி அவங்க தான் தயாரிப்பாளர் நினைக்கிறேன். சன் டிவில வந்துச்சு நினைக்கிறேன். அவங்க ஜெரால்ட்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணேன். அதுல திவாகர் கேமரா பண்ண அதுல இந்த போட்டோ பிளாட் போடுவாங்க. போட்டோ பிளாட் அதுல நான் வேலை செஞ்சேன். அப்படி இருந்துகிட்டு இருக்கல ஒரே ஒரு டைலாக். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல அந்த ஹீரோயினிய மடக்கி கத்தியை காட்டி பேக்க பறிக்கணும், குடிலட்ட குத்திருவேன். முதல் டைலாக் அதே தான். பேக்க கூட குத்திடுவேன், கத்துனா குத்திடுவேன், பேக்க கூட குத்திடுவேன். இதான் முதல். இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திருப்பி சுந்தர்சி சார் படம் கண்ணன் வருவான், கவுண்டமணி சாரோட ஃபர்ஸ்ட் டைலாக். சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைலாக் கவுண்டமணி சாரோட. அப்படி அப்படியே வந்து